வணக்கம் நேர்களே, ராஜயோக தியானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நிகழ்ச்சியில் சத்தியுகம் பற்றியும், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகத்தின் பற்றி நாம் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டோம். ஆன்மீக ரகசியங்களை புரிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில், அதாவது கலியுகத்தின் கடைசி, சத்தியுகத்தின் ஆரம்பம், நடுவில் இருக்கும், அதாவது இதை சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி இன்னும் விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரர் பிரம்மாகுமார் ராஜயோகி ஜெயக்குமார் அவர்கள். இவர் கடந்த 40 ஆண்டுகளாய் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறை சேவையில் அர்ப்பணித்து உலக சேவை செய்து வருகிறார். ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். தமிழகத்தின் மதுரை துணை மண்டலத்தின் பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸான மவுண்ட் அபுவில் கடந்த 4 வருடங்களாய் சேவை செய்து வருகிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது மனிதன் இறந்து போன அப்புறம் அந்த மனித ஆத்மா பல ஜீவராசிகளாக பிறக்கின்றானா? இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் தாங்களேன். இது உண்மையா? அதை பத்தி சொல்லுங்களேன். மனித ஆத்மா ஒரு உடலை விட்ட பிறகு மீண்டும் அது தாய் வயிற்று கர்ப்பத்தில் மனிதனாகத்தான் பிறக்குது. புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி கொடியாகி மனிதனாக பிறக்கின்றார்கள். அரிதிலும் அரிது மானிட பிறப்பு அரிது என்றெல்லாமே பாடியுள்ளார்கள். ஆனால் இறைவன் கூறுவது என்னவென்றால், மனிதாத்மாவாகத்தான் பிறப்பெடுக்கின்றது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நாம் எவ்வளோ தடவை நெல்லை விதைச்சாலும் அது திரும்பி நெல்லாதான் வரும். எவ்வளோ தடவை நம்ம வாழையை விதைச்சாலும் அது வாழை தான் வரும். ஸோ விதை எப்படியோ அப்படி தான் விருட்சம்னு சொல்லுவாங்க. அதே போன்று தான் மனித ஆத்மாவும் மீண்டும் மனித ஆத்மாவாகத்தான் பிறப்பெடுக்கின்றது. அது செய்த கர்மத்தின் வினைகளாக உயர்ந்த இடத்துல, தாழ்ந்த இடத்துல, குருடா, நொண்டியா, அழகா, அழகில்லாம, படித்தவர்கள், படிக்காதவர்கள் என்ற பல பேதங்கள் என்பது அது பூர்வ ஜென்ம கர்மத்தின் பலனாக அது பிறப்பெடுக்கின்றது. அதனால மனிதனாக தான் பிறக்க முடியுமே தவிர நாயா பிறப்பாங்க, பூனையா பிறப்பாங்க, கழுதியா பிறப்பாங்கன்னெல்லாம் சொல்றாங்க. ஆனா மற்ற ஜீவராசிகளாக மனித ஆத்மா போய் பிறப்பெடுக்காது. அப்படி மனித ஆத்மா மிருகங்களாக பிறக்கிறதா இருந்தா, மனிதர்கள் இன்னைக்கு அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொருத்தரும் பாவங்கள் தான் செய்துட்டு இருக்காங்க. அப்ப இறந்த பிறகு எல்லாமே மிருகங்களா பிறக்கிறாங்கன்னா, மிருகத்தினுடைய ஜனத்தொகை தான் இன்னைக்கு ரொம்ப விருத்தி ஆயிருக்கணும். ஆனா மனித ஜனத்தொகை ஏன் அதிகமாகுதுன்னா, இறந்தவர்கள் மீண்டும் மனிதனா பிறக்கிறாங்க. மேல ஆத்மலோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் அந்தந்த நேரத்துக்கு ஏற்றாற் போல இந்த உலக நாடகத்துக்கு வர்றாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே நேரத்துல உலக நாடகத்துக்கு வர முடியாது. அந்தந்த ஆத்மாவுடைய தரத்துக்கு ஏற்றாற் போல. அதாவது 4 யுகங்கள்ல ஃபர்ஸ்ட் யுகம் தங்க யுகம் சொன்னேன், 2வது யுகம் வெள்ளி யுகம் சொன்னேன், 3வது யுகம் செம்பு யுகம் என்று சொன்னோம், 4வது இரும்பு யுகம். ஆத்மா தங்கம் என்றால் 100% தூய்மையான உன்னத தன்மை இருப்பது தங்கம் என்று வர்ணிச்சு. இப்ப தங்கம் போன்ற தன்மை உள்ள ஆத்மாக்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் சத்தியத்தில். இதர ஆத்மாக்கள் பரந்தாமம் என்று சொல்லக்கூடிய ஆத்ம லோகத்திலேயே வசிக்கும். ஸோ 2வது யுகம் ஆரம்பமாகும்போது அந்த முதல் யுகத்தில் இருந்த ஆத்மாக்களும் 2வது யுகத்துக்கு வர்றாங்க. மேலே இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் கீழே இறங்கி வரும். இப்படி ஆத்மாக்கள் பிறவி சக்கரத்துல சுழன்று வரும்போது அதது செய்த கர்மத்தின் அனுசாரமாக மீண்டும் மானிட பிறப்பு எடுத்துதான் அது சுக துக்கத்தை அனுபவிக்கிறதே தவிர எந்த ஜீவ ஜந்துக்களா அது பிறக்காது. நம்ம தப்பு செய்தா இந்த மாதிரியான மிருகங்களா பிறப்போம் அப்படின்னு கூறியதனுடைய பொருள் என்னன்னா, அப்பொழுதாவது மனிதன் ஒரு அடக்கமான, ஒரு நல் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்ற ஒரு காரணத்தினால் அப்படின்னா உபதேசம் பண்ணி போயிட்டாங்க. பட் இறைவனுடைய கருத்து, மனித ஆத்மா மீண்டும் மனிதாத்மா தான் பிறக்கும்.
ஆனால் நம்ம அடுத்த பிறவிலே நல்ல பிறவி எடுக்கணும்னா இந்த பிறவியில் எவ்வளோ புண்ணிய கர்மம் நல்ல கர்மம் செய்கிறோமோ அப்போ தானாகவே நிகழ்கால வாழ்க்கையிலும் நம்ம மகிழ்ச்சி, அமைதி, திருப்தி இருக்கும். அடுத்த பிறவியும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உயர்ந்த நிலை பிறப்பெடுக்க முடியும். ஆனால் நம்முடைய மானிட பிறப்பும் மானிட பிறப்பாக தான் பிறப்பு. அதனால் குழந்தை பிறக்கும்போது கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல வீட்டில் பிறக்கும்போது, ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் குழந்தை பிறந்த அப்பா என்ன புண்ணியம் பண்ணிச்சோ இந்த வீட்டில் பிறந்திருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த குழந்தை அந்த கோடி செல்வத்துக்கு அதிபதியாக ஆகிறதுனால என்ன புண்ணியம் பண்ணிச்சோன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாவத்தை பொறுத்து தான் நம்முடைய பிறப்புகள் இருக்கின்றது. அதை நம்ம புத்தியில் வச்சுட்டு நாம் நல்ல கர்மங்கள் செய்வதற்குண்டான விழிப்புணர்ச்சியை நமக்குள்ள நாம் கொண்டு வரணும். சுய கட்டுப்பாடை நாம் பெருக்கிக் கொள்ளணும். மனக்கட்டுப்பாடு வேணும், சுய கட்டுப்பாடு வேணும், ஒழுக்கம் வேணும். நமக்கு எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சுதந்திரம் இருக்கு. ஆனால் அந்த சுதந்திரம் என்ற ஒரு போர்வையில் நாம் விரும்பியபடி வாழக்கூடாது. உண்மையான சுதந்திரம் எதுனா நம்ம ஒழுக்கமாக வாழும்போது தான் நம்முடைய மனம் உண்மையான சுதந்திரத்தை அனுபவம் செய்யும். எப்போ நமக்குள்ள இந்த ஞானம் இருக்கோ, நான் செய்தது மீண்டும் நான் மனிதனாக பிறந்து நான் தான் அனுபவிக்க போறேன் அப்படிங்கிறது நம்ம உணரும் போது தான் நாம் எப்போவுமே நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் கலியுகத்தின் கடைசியில் இருக்கோம். அதாவது சத்யுகம் ஆரம்பத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது நடுப்பட்ட யுகம் சங்கம யுகம். இந்த சங்கம யுகத்தின் சிறப்புகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். சங்கம யுகம் இது நம்ம விராட ரூபத்தில் மகிமை செய்திருக்காங்க. 4 யுகத்தினுடைய வர்ணனைகள். விராட ரூப படத்தில் தேவதைகளை முகத்துக்கு சமமாக வர்ணனை செய்திருக்கிறார்கள். சத்தியுகத்தில் வாழ்ந்த தேவதைகள் முகத்துக்கு சமமாக வர்ணித்திருக்கிறார். திரேதாயுகத்தில் வாழ்ந்தவர்களை சத்திரியர்கள் என்று புஜத்துக்கு சமமாக வர்ணனை செய்திரு. துவாபர யுகத்தில் வாழ்ந்தவர்கள் வைஷ்யர்கள் என்று வயிற்றுக்கு சமமாக கூறப்பட்டிருக்கிறார்கள். கலியுகத்தில் வாழக்கூடியவர்களை சூத்திரர்கள் என்று காலுக்கு சமமாக வர்ணித்துள்ளார்கள். அக தேவதா, சத்திரிய, வைஷ்ய, சூத்திரர்கள் என்ற இந்த 4 வர்ணத்திலையும் ஆத்மா சுற்றி வருகின்றது. கலியுகத்தினுடைய கடைசி, சத்தியத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கம யுகத்தில் இறைவன் மூலமாக ஞான பிறப்பெடுக்கக்கூடியவர்களை பிராமணர்கள் என்று குடிமிக்கு சமமாக வர்ணனை செய்திருக்கிறார்கள். பிராமணர்களையே குடிமிக்கு சமமாக வர்ணிக்கின்றார்கள். பிராமணர்கள் என்றால் இறை ஞானத்தை அறிந்து இறைவனை நினைவு செய்ய, பிரம்மத்தில் இருக்கக்கூடிய, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரந்தாமனை உணர்ந்து அவருடன் தொடர்பு கொண்டு எண்ணம் சொல் செயலில் தூய்மையான வாழ்க்கை, ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவர்களை இறைவன் பிராமணர்கள் என்று அழைக்கின்றார். அந்த பிராமணர்கள் பிறப்பே இந்த புருஷோத்தம சங்கம யுகம்தான். அதாவது இறைவன் பிரம்மாவினுடைய வாய் மூலமாக ஞான பிறப்பு கொடுக்கக்கூடிய சமயம். அந்த ஞான பிறப்பெடுத்தவர்கள் பிராமணர்கள். இந்த பிராமணர்கள் மீண்டும் இப்பொழுது செய்யக்கூடிய நல்ல கர்மத்தின் மூலமாக, புண்ணிய கர்மத்தின் மூலமாக மீண்டும் சொர்க்கத்துக்கு போறதுக்குண்டான தகுதிகளை அடையக்கூடிய நேரம். சங்கம யுகம்தான் சொர்க்கத்தின் நுழைவாயில்னு சொல்றார். எப்படி கேட்வே ஆஃப் இந்தியான்னு இருக்கு, இப்போ அதில் நம்ம இந்தியாவுக்குள்ள நுழையிறோன்னு அர்த்தம். விஷ்ணு கோவில வருஷத்துக்கு ஒரு தடவை சொர்க்க வாசல்னு திறப்பாங்க. வைகுண்ட வாசல், வைகுண்ட வாசல்னு. ஆண்டு முழுவதும் அந்த வாசல் மூடி இருக்கும், ஒரு நாள் மட்டும்தான் திறப்பாங்க. ஸோ இது எதை குறிக்கின்றது என்றால் சங்கம யுகம்தான் நம்ம சொர்க்கத்துக்கு நுழைவாயில். ஸோ இந்த சொர்க்கத்தில் நுழையணும் அப்படின்னா இந்த சங்கம யுகத்தில் என்ன பண்ணோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை, நச்சுத்தன்மைகளை எல்லாம் அழிக்கணும். இந்த நச்சுத்தன்மைகள், விஷத்தன்மைகளை அழிச்சாதான் நாம் சொர்க்கத்துக்கு போகிறோம். அந்த நச்சுத்தன்மைகளை
அழித்து அதன் மீது வெற்றி பெற்றதுனால்தான் அந்த விஷ்ணுவை பார்க்கடலில் பள்ளி கொண்ட நாராயணன்னு பஞ்ச தலை பாம்புல படுத்திருக்கிறதா காட்டியிருக்கும். சொர்க்கவாசல்ல விஷ்ணு கோவில்ல தான் வச்சிருக்காங்க. ஏன்னா சொர்க்கத்தினுடைய முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ லக்ஷ்மி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வம்சத்துல, ராஜ்யத்துல, அவங்க குலத்துல நம்ம போய் பிறக்கணும்னா என்ன பண்ணோம்? விஷத்தன்மைகளை அழிக்கும். ஆத்மாவுக்கு விஷம் எதுனா இந்த பஞ்ச விகாரங்கள். அதை தான் 5 தலை பாம்பாக காட்டியிருக்காங்க. காளிங்க நர்தனம்னு கிருஷ்ணன் 5 தலை பாம்பு மேல நாட்டியம் ஆடுவதா காட்டுறாங்க. அதை எதை குறிக்கின்றது என்றால் 5 விகாரங்கள் ஆத்மாவுக்கு நஞ்சு போல் உள்ளது. அதை நாம் அழிக்க வேண்டும். அதனை நாம் வெற்றி பெற வேண்டும். அதை அழிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காலம்தான் சங்கமயுகம். இந்த சங்கமயுகத்தில் தான் இறைவன் இந்த பூமிக்கு இந்த ஆன்மீக ஞான விளக்கங்களை நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே இந்த சங்கமயுகம் ஒரு சொர்க்கத்தின் நுழைவாயில் என்று கூறலாம். சங்கமயுகம் என்பது இறைவன் ஞான பிறப்பு தரக்கூடிய ஒரு உன்னதமான சமயம் என்று கூறலாம். இந்த சங்கமயுகம் என்பது அதிகாலை நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம் என்று இறைவன் கூறுகின்றார். எவ்வாறு 24 மணி நேரத்தில் அதிகாலை நேரம் மிக உன்னதமான நேரம் என்ற அப்பொழுது பக்தர்கள் எழுந்து குளித்து நீராடி பூஜைகள் செய்கிறார்கள், கோவிலுக்கு செல்வார்கள், பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்வார்கள். அதே போல் இந்த காலச்சக்கரத்தில் சங்கமயுகம் என்பது அதிகாலைக்கு சமமான ஒரு மங்களமான நேரம். இந்த மங்களமான நேரத்துல நம்ம எவ்வளோ சத்கர்மங்கள் செய்கிறோமோ அவ்வளோ ஆத்மா மீண்டும் உன்னத நிலை அடைகின்றது. ஆகவே சங்கமயுகத்தை புருஷோத்தம சங்கமயுகம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. புருஷ் என்றால் ஆத்மா, ஆத்மா உத்தமமாக மாறக்கூடிய நேரம் இந்த நேரம்தான். ஏன்னா இந்த நேரத்தில் இறைவன் ஞானத்தை கொடுத்து நமக்கு சத்கர்மத்தை செய்யக்கூடிய விழிப்புணர்ச்சி தர்றார். ஏன்னா ஒரு மனிதனுடைய கர்மந்தான் அவங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கு. ஒரு மனிதனுடைய கர்மந்தான் பாக்கியத்தை இழக்க வைக்குது. அப்ப நம்முடைய பாக்கியத்தை மீண்டும் அடைவதற்காக பகவான் ஞானம் தருகின்றதுனால்தான் அவரை பாக்ய விதாத்தா, பாக்கியத்தின் வள்ளல்னு இறைவனை பாடியிருக்கும். ஸோ நம்ம ஆத்மா பாக்கியத்தை பெறணும்னா இந்த அதிகாலை நேரம், அதாவது சங்கமிகம் என்ற அதிகாலை நேரத்துல ஆத்ம விழிப்புணர்ச்சி நாம் அடையணும். இறைவனை தியானம் பண்ணும், இறை ஞானத்தை கேட்கணும். நாம் ஒரு விதிமுறையான வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு அடுத்த வரக்கூடிய சத்தியுகம், திரேதாயுகம் என்ற 2 யுகத்துல உயர்ந்த பதவியை அடையக்கூடிய நேரமே சங்கம யுகம்தான். ஏன்னா இந்த நேரத்துல இறைவனே நமக்கு ராஜயோகம் சொல்லித்தரார். யாருக்காவது ஏதாவது ரொம்ப அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு ரொம்ப யோகம் இருப்புக்கா. ஸோ யோகம் என்றால் என்ன? லக். இறைவன் நம்முடைய லக்கை ஓப்பன் பண்றார், நம்முடைய அதிர்ஷ்டத்தை ஓப்பன் பண்றார். ஸோ இந்த நேரத்துல நம்ம எவ்வளோ ஆன்மீக விழிப்புணர்ச்சி அடைகிறோமோ அவ்வளோ நம்முடைய அதிர்ஷ்டம் பல பிறவிகளுக்கு உயர்ந்ததாக ஆக்கி கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், அதாவது எவ்வளவு புண்ணிய கர்மம் செய்தாலுமே மறுபடி துக்கத்துல வந்துடுறாங்க. இது ஏன்? இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் தாங்களே. இல்லை, நம்மளுடைய கர்மத்தினுடைய ரகசியத்தை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். கர்மத்துல நம்ம 3 விதமான கர்மா பார்த்தோம். அகர்மம், விகர்மம், சுகர்மம் அப்படிங்கிறத பார்த்தோம். பல பேருடைய மனதுல நான் இந்த பிறவியில நல்ல செயல்கள் செய்தாலும் கூட எனக்கு பிரச்சனைகள், நோய்கள், நான் இதை தொட்டாலும் லாஸ் ஆகுது, நான் சாதாரணமா பேசுற கூட ஒரு சீரியஸா மாறி ஒரு பெரிய சண்டையா பிரச்சனையா மாறிடுது, ஏன் என்னுடைய தலையெழுத்து இப்படி இருக்கு, ஏன் தலைவிதி இப்படி இருக்கு அப்படின்னு எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனசை தனக்கு தானே நோகடிச்சுக்குவாங்க. ஒரு சின்ன கதையில நான் இதனுடைய விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். 2 நண்பர்கள். ஒருத்தர் மிகுந்த பக்தர், இன்னொருத்தர் பக்கா நாஸ்திகர். கடவுள் மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை.
ஆனா இருவருமே சிறு வயதிலிருந்து நண்பர்களாக வாழ்ந்தாங்க. ஒரு நாள் அவங்க அடுத்த கிராமத்துக்கு போகணும். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நடைப்பயணமாகவே ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போவாங்க. போக்குவரத்து வசதி எல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ கிடையாது. ஆகவே அந்த 2 நண்பர்களும் நடந்து காட்டுப்பாதையாக அடுத்த கிராமத்தை நோக்கி போறாங்க. 2 பேரும் ரொம்ப ஜாலியா ஜோவியில பேசிக்கிட்டே போறாங்க. இந்த நாஸ்திகன் எப்பவுமே பக்தனை ஏதாவது சொல்லி கேலி பண்ணிட்டே இருப்பாங்க. நீ அப்படி பக்தி பண்ற, இப்படி பக்தி பண்ற, ஆனால் உனக்கு பாரு அவ்வளோ கஷ்டம் வருது, உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஏதாவது கமெண்ட் கொடுத்துட்டே வரும். ஆனாலும் கூட அவர் சிரிச்சுட்டு அமைதியா இருப்பாரு. 2 பேரும் காட்டு வழியில நடந்து போகும்போது கொஞ்ச தூரத்துல பக்தனுடைய காலில் ஒரு முள்ளு குத்திரு. முள்ளு குத்திடுதுன்னு அவர் அமர்ந்து அந்த முள் எடுத்துட்டு இருக்காரு. அந்த நாத்திகன் கொஞ்சம் முன்னாடி போனோன்னா அவனுக்கு ஒரு தங்க புதையல் கிடைக்குது. அதில் பார்த்தா தங்க நாணயங்கள் நிறைய. அப்போ நாத்திகனுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, எனக்கு பாரு தங்க புதையல் கிடைச்சிருக்கு, நான் கடவுளையே நம்புறதே கிடையாது, ஆனால் எனக்கு தங்க புதையல் கிடைச்சிருக்கு. நீ சதா கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த கடவுள் உனக்கு காலில் முள்ளுதான் குத்தி இருக்காரு என்று அவனை ஏளனமாக கேலியாக சொல்றான். இந்த பக்தன் ஆழ்ந்த நம்பிக்கை கடவுள் மேல இருக்கு. ஆனால் இந்த நிகழ்ச்சியில அவனுக்கு சற்று சலனை. அம்மா, என்னுடைய நண்பன் சொல்ற மாதிரி நான் இவ்வளோ பக்தி பண்றேன், எனக்கு அந்த பொற்காசு மூட்டை கிடைச்சிருக்கலாம் இல்ல, எனக்கே இந்த காலில் முள் குத்துச்சு, முள் குத்தாம இருந்தா நான் பொற்காசு எடுத்திருப்பேன்ல. அவனுடைய மனதுக்குள்ள சற்று சலனை. ஆனா அதை வெளிப்படுத்திக்கல. அதெல்லாம் இல்லை, கடவுள் உயர்ந்தவர் தான் அப்படின்னு கடவுளுடைய மகிமைகளை எடுத்து சொல்றான். ஆனாலும் அவன் கேலி பண்றான். என்னதான் நீ கடவுள் கண்டனா அவர் பாரு உனக்கு இவ்வளோ கஷ்டம்தான் கொடுக்குறாரு. சரி, 2 பேரும் திரும்பி பேசிட்டு அவங்களுடைய பாதையில நடந்து போறான். போயிட்டே இருக்கும்போது பாதையில் ஒரு சுவாமிஜி தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்து, அந்த பக்தன் பக்தியினுடைய மரியாதையை காட்டுவதற்காக அந்த குருவனுடைய பாதங்கள்ல நமஸ்காரம் பண்ற. குரு கண் திறந்து, மகனே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆசீர்வதிக்கிறார். இவனுடைய மனதில் சில சலனங்கள் இருப்பது அவருக்கு தெரியுது. மகனே, உன்னுடைய மனதில் ஏதோ சலனம் ஓடிட்டே இருக்கு, நீ என்னிடம் கேள்னு சொல்றார். உடனே இவர் சொல்றாரு, குருவே, இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி என்னுடைய மனதுல கொஞ்சம் சலனமா இருக்கு, என்ன நடந்ததுன்னு கேட்டார். இந்த மாதிரி நானும் என்னுடைய பால்ய நண்பன் 2 பேருமே காட்டு வழியா நடந்து வந்தோம். அவன் ஒரு பொழுதுமே கடவுளுடைய நாமத்தை உச்சரிக்கவே மாட்டான், கடவுள் இல்லை என்ற ஒரு நாஸ்திகன். நான் சதா காலம் எந்த காரியம் செய்தாலும் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்காம பூஜை செய்யாம நான் இருந்ததே இல்லை. அவ்வளோ ஒரு கடவுள் மேல பக்தி இருக்கும்போது இன்று காலையில பாதையில நடக்கும்போது எனக்கு முள்ளு குத்திடுச்சு. ஆனா என்னுடைய நண்பனுக்கு தங்க நாணயங்களுடைய ஒரு மூட்டை பரிசா கிடைச்சிருக்கு, புதையலா கிடைச்சிருக்கு. கடவுள் ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணார், எனக்கு அந்த புதையல் கிடைச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னு தன்னுடைய சந்தேகத்தை அவர் முன்னாடி சொல்றாரு. சற்று நேரம் குரு மௌனத்தில் இருக்கிறார், அமைதியா தியானம் பண்றாரு. தியானம் பண்ணிட்டு அப்புறம் விளக்கம் கொடுக்கிறார். மகனே, பூர்வ ஜென்மத்துல நீ நிறைய பாவ கர்மங்கள் செய்திருக்க, அதனுடைய பலனா இந்த பிறவியில நீ தூக்கு மேடைக்கு போகணும். ஆனா இந்த பிறவியில நீ சதா கடவுளுடைய நாமத்தை உச்சரித்ததுனால, பக்தி செய்ததுனால அந்த பாவ கர்மத்தினுடைய கணக்கு கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சு கொஞ்சம் பாக்கி இருந்தது, அது முள் குத்தலோட அந்த கணக்கு முடிஞ்சது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும். ஆனா உன்னுடைய நண்பன் போன பிறவியில எல்லாம் நிறைய புண்ணிய காரியம் செய்திருக்கான். இந்த பிறவியில அவன் பல கோடிக்கு அதிபதியாக வாழணும், ராஜ வாழ்க்கை வாழணும். ஆனா இந்த பிறவியில அவன் கடவுளே இல்லைன்னு சொல்லி பல பாவங்கள் செய்ததுனால
அவனுடைய புண்ணியம் எல்லாமே கழிஞ்சிருச்சு. கொஞ்சம் புண்ணிய கணக்கு அவர்கிட்ட இருந்தது. அதனுடைய பரிசாத இறைவன் தங்க நாணயங்கள் அவனுக்கு கொடுத்தாரு. அவனுடைய புண்ணியத்தினுடைய கணக்கு அதோட முடிஞ்சிருச்சு. இனி வாழ்க்கையில் அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். ஏன்னா இது கர்மத்தினுடைய தத்துவம். யார் என்ன செய்கிறாங்களோ அந்த செயல்களிலிருந்து எந்த மனிதனும் விடுபட முடியாது. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும்னு சொல்லுவாங்களே தவிர கர்மத்தினுடைய விதி யாராலும் மாற்ற முடியாது. உதாரணம் மகாபாரத யுத்தத்தில் எடுத்துட்டீங்கன்னா, மகாபாரத போர் நடக்கும்போது துரியோதனன் அர்ஜுனனுக்கும் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது பிரம்மாஸ்திரம் எய்யறார். பிரம்மாஸ்திரம் எய்யும்போது அர்ஜுனன் கலங்கிறான். நம்ம செத்தோம், இனி நம்ம பழைக்க முடியாது. ஆனா பகவான் துணை இருந்த காரணத்தினால அந்த தேரை மெதுவா மண்ணுக்கு அடியில் அமுத்துறாரு. அப்ப அந்த அஸ்திரம் என்ன பண்ணுது, அவருடைய கிரீடத்தை மட்டும் தள்ளிடுது. ஆக கர்மத்தின் வினை இருந்தால் எதை அனுபவிக்கணுமோ அனுபவிக்கணும். ஆனா மழை போல வர்றது ஒரு கடுகு போல் ஆயிடுமே தவிர நாம் அதிலிருந்து முழுமையாக விடுபட முடியாது. அதை அனுபவிச்சுதான். அதனால நல்லவர்களுக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஏன்னா அது பூர்வ ஜென்ம கர்மத்தினுடைய கணக்கு. ஆகவே நம்ம நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்யணும், கடந்த காலம் என்னவா இருந்தது, எதிர்காலம் என்னவாக ஆக போகுது, இதை நாம் மறந்துட்டு நிகழ்காலத்தில் இனி நான் நல்ல கர்மா செய்யணும், நான் எப்பவுமே உயர்ந்த செயல் தான் செய்யணும். ஸோ நான் விதைக்கிறது நான் தான் அனுபவிக்க போகிறேங்கிறது தெரிஞ்சிட்டோம். இப்போ நான் கடந்த காலத்தில் என்ன பாவம் பண்ணேன்னு இவ்வளோ கஷ்டமெல்லாம் எனக்கு வருதுன்னு நம்ம மன குழப்பம் அடையாமல் நிகழ்காலத்தில் அதாவது கடந்த காலத்தை இறந்த காலம்னு சொல்லும். இறந்து போனவர்கள் திரும்பி உயிரோடு வந்தால் நமக்கு ஒரு பயம் வர்ற மாதிரி கடந்த காலத்தை நினச்சி நம்ம குழப்பம் அடையக்கூடாது. எதிர்காலத்தை நினைச்சும் நாம ரொம்ப கவலைப்படக்கூடாது. நாம என்ன பாவம் பண்ணோமோ, இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு நம்ம புலம்பாம நிகழ்காலத்துல நான் நல்ல செயல்கள் செய்து நல்ல வாழ்க்கையை அமைத்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா பாஸ்ட்ல என்ன இருந்தாலும் அது மைனஸ் ஆயிடும். ஃபியூச்சர்ல நம்ம உயர்ந்த நிலை அடைய முடியும். கர்மத்தின் பலன்கள்ல இருந்து நம்ம தப்ப முடியாது. ஆனா சிரேஷ்ட கர்மத்தை செய்து நம்ம உயர்ந்த நிலை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். நாம் வாழக்கூடிய இந்த நேரம் புருஷோத்தம சங்கம யுகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக விளக்கம் தந்தீங்க. அதற்காக மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என்ன நேர்களே, இன்று நாம் காலத்தின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தின் விளைவுகள் பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம். எப்பொழுது நாம் இந்த காலத்தின் மகத்துவத்தை புரிந்து ஒவ்வொரு காரியமும் சிரேஷ்டமான காரியம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையை மிக அழகாக உயர்ந்ததாக அமைத்து கொள்ளலாம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். இதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் மேலும் ஆன்மீக விளக்கங்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. ஓம் சாந்தி.